வைஃபை மாடலில் இருக்கிற 7 டைப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேன் வந்து ஷார்ட்டாக இருக்கிற ஒரு இதில் வந்து ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து லேனு. அதுக்கப்புறம் மேன் வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து கண்ட்ரிஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மேன் மெட்ரோபாலிட்டேஷன் ஏரியா வந்து லார்ஜ் கேம்பஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லேன் வந்து லேன் மாதிரி தான், ஆனால் வந்து லேன் வந்துட்டு ஒயர்லெஸ். இது வந்து லேன் வந்துட்டு ஒரே வந்து லேன் வந்துட்டு ஒயர்டு, இது வந்து ஒயர்லெஸ்ஸு. அதுவும் வந்துட்டு என்னென்னா ஒரு சின்ன ஒரு கேம்ப்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். பேன் வந்துட்டு பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கு. நம்ம வந்து வீட்டில் ஹாட்ஸ்பாட் வைஃபை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு பேன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கேன்னா வந்து கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். ஒரு ஸ்கூலு, ஒரு ஆஃபீஸ், பர்டிகுலர் ஏரியா அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் பற்றி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சென்னையில் மோஸ்ட்டாக டிராஃபிக் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி டிராஃபிக் சிக்னல்ஸை இது பண்ணுறாங்க. இப்போ வெஹிக்கிள் நிறையா இருக்குன்னா அந்த ஃப்ளோ எப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க சென்சார்ஸ் மூலிமா. இப்போ அந்த சென்சார்ஸ் மூலிமா டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி சென்டருக்கு அனுப்புகிறாங்க, கண்ட்ரோல் சென்டருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிக்னல்ஸில் அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்ஸை வந்து ரீஎடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறாங்க. அது மூலியமாக கமெண்ட்ஸ் மறுபடியும் சிக்னலுக்கு போய் எங்கே ஜாஸ்தியாக டிராஃபிக் இருக்கோ அங்கே நிறைய நேரம் க்ரீன் லைட் இருக்கிற மாதிரி அலோகேட் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே அதுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள்ஸும் ஆகும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாம் சீக்கிரமாக மூவ் ஆகிடும். ரொம்ப நேரம் நம்மளுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணி வெயிட் பண்ண தேவையில்லை. ஃபியூவல் வந்துட்டு ரொம்ப வேஸ்டாகலாம் ஆகாமல் நம்மளுக்கு ஈஸியாக மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த ஏஏஜிஎஸ் சிஸ்டம் யூஸ் ஆகுது. சென்னையில் மட்டும் இது ஒர்க் ஆகுது. So what is WAN? So WAN is a wide area network. It connects the device. The network is across the large geographic and region cities and other countries. So like வந்து WAN வந்து இந்த cities அந்த மாதிரி ரொம்ப தூரமாக இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இந்த wide area network வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். It is commonly used by the large organization. இது வந்து large organization தான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் அது என்ன பண்ணால் பேங்க், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ரியல் டைமாக இருக்கிறது. ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து சம் ஆஃப் த கீ யூசஸ் இருக்குது. லைக் இன்டர்நேஷனல் வீடியோ கான்ஃபரன்ஸ், ரிமோட் ஹெல்த் கேர் அண்ட் குளோபல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், மல்டிலேயர் ஆன்லைன் கேம்ஸ் அண்ட் ரிமோட் இண்டஸ்ட்ரியல் மானிட்டரிங். ஸோ ரியல் டைம் உள்ள சேலஞ்சஸ் வந்து என்னென்னா இப்போ வந்துட்டு இங்கேருந்து நம்ம வீடியோ கால் லைக் ஒரு 10 to 15 years முன்னாடி வந்து நம்மளால் வந்துட்டு அவங்க துபாயில் இருக்காங்க, ஒரு அமெரிக்கா அந்த மாதிரி இருக்கவங்க நாட் ஏபிள் டு கனெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் மூலியமா வந்துட்டு அது வந்து கனெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் இருக்குது. அதே மாதிரி அதோட சர்வர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா டிஸ்டாக் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. வந்துட்டு எம்எஸ்என்எல் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ அந்த மாதிரி சிம்ஸ் வச்சுக்கோ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அது வந்து சென்ட்ரலைஸ்ட் டேட்டா சென்டர்ஸ் யூஸ் பண்ணுது. அதோட ஆன்லைன் சர்வர் அதில் என்னென்ன இருக்குன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், அக்கௌண்ட் அப்டேட்ஸ் இருக்கும், ஏடிஎம் ஆப்ரேஷன்ஸ் எதுவும் இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் பேங்கிங் இருக்கும். ஸோ இந்த பேங்க் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வந்து எங்கே வந்து ஆக்சஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கேட்க பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் வந்து பேங்க். ஸோ இது நான் வந்து எஸ்எஸ்பின்னு சொல்லிட்டு சொல்லுறேன். இப்போ வந்து டேட்டா எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? வாட்ஸ்அப் மூலமாக, கால், மெசேஜ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ இதுவே மிஷின் கம்யூனிகேட் பண்ணுவோம்னா ஒரு இன்டர்நெட் கம்யூனிகேட் பண்ணுவோம்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்? MQTT இந்த மாதிரி ப்ரோட்டோகால் இல்லை சம்மந்த டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் தான் மற்றவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்மளே வந்து மற்ற ப்ரோட்டோகால் விட MQTT வந்து எடுத்து நம்ம வந்து அதை வச்சு நம்ம போய் கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற ப்ரோட்டோகாலோட MQTT தான் வந்து லைட் வெயிட், பப்ளிஷிங் மேனேஜ்மெண்ட், அதுவும் இல்லாமல் அதுதான் நம்ம அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணாமல் ஒரு லோக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற மாதிரி MQTT வந்து இருக்குது. ஸோ MQTT வந்து ஒரு ப்ரோக்கர் ஏஜென்சியாக வந்து வேலை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போஸ்ட்மேன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து போஸ்ட்மேன் வந்து ரிசீவர் கிட்டயோ சென்டர் கிட்டயோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரிசீவர் வந்து நான் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர் வந்து எனக்கு போஸ்ட் கொடுங்க சொல்லி அந்த போஸ்ட்மேனுக்கு செலுத்துறாங்க. அந்த போஸ்ட்மேன் வந்து அவங்க தேடி எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. இப்போ வந்து 2 கம்ப்யூட்டர் இங்கே இருக்கா, நீங்கள் 2 கம்ப்யூட்டரும் கன்வெர்ட் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரி இந்த அட்ரஸில் வந்து எனக்கு வந்து
ஏன்னு சொல்லி நம்ம வந்து MQTT கிட்ட போய் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ரிசீவரும் சென்டரும் வந்து MQTT கிட்ட கேட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து MQTT கிட்ட வாங்கிக்கலாம். இதில் வந்து IoT வந்து இது வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ IoT வந்து இது இன்க்ளூட் ஆகி சென்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து அந்த சென்சர் மூலயமா வந்து நம்ம எப்படி மெசேஜஸ்லாம் பாஸ் பண்ணுறோமோ அது மாதிரி IQTT MQTT கிட்ட வந்து இதாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி ஒரு சென்சார் MQTT வந்து அது ப்ரோக்கராக ஏஜென்சியாக வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல் ஆப் இது ஒரு கோட் ஸ்டேட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி நம்ம MQTT வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறாங்க.